அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் யூனிட் 2 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அந்த யூனிட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அதில் லெக்சர் 1 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஜான் டால்டன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 18th செஞ்சுரியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்றாரு. மேட்டர் இஸ் எனிதிங் that has mass and occupy space. Matter is anything that has mass and occupy space. அப்படின்னா என்ன? மேட்டர் என்பது ஏதாக வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதுக்கு ரெண்டு கண்டிஷன். தட் இஸ் மாஸ்னா வெயிட் இருக்கணும், அது ஒரு இடத்தை அடைத்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மேட்டர். இது ஒரு மேட்டர் தான். இந்த மேட்டர், அதாவது இந்த சாக் பீஸ் அப்படிங்கிற இந்த சாக் பீஸை நான் உடைக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ சிறியதாக உடைக்க முடியும்? மனிதனால் உடைக்க முடியக்கூடிய அளவு, அதாவது ஹியூமனால் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப டைனியாக உடைக்க முடியும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது உடைக்க முடியாத பார்ட்டிகிள்ஸ் கிடைக்கும். அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு பேர் தான் டைனி பார்ட்டிகிள்ஸ். அந்த டைனி பார்ட்டிகிள்ஸை ஜான் டால்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு. ஆட்டம்னா என்ன? இன்டிவைசபிள், அதுக்கு மேல உடைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இதை இவர் சொன்னது 18th செஞ்சுரியில சொல்றாரு. அப்ப 19th செஞ்சுரியில் வரக்கூடிய சயின்டிஸ்டுகள் யாரெல்லாம்? ஜே தாம்சன், ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், அப்புறமா ஜேம்ஸ் சாட்விக், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டால்டனோட அட்டாமிக் தியரி தப்பு, ஆட்டம் அப்படிங்கிறதை நம்மளால உடைக்க முடியும் அப்படின்னு உடைத்து காட்டுகிறார்கள். உடைத்து அவங்க சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை டிஸ்கவர் பண்றாங்க. ஓகே, எஸ். 1897ல ஜே தாம்சன் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்றாரு. அதே மாதிரி நியூட்ரானை டிஸ்கவர் பண்றது யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். புரோட்டானை டிஸ்கவர் பண்றது யாருன்னா ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? டால்டனோட அட்டாமிக் தியரி தவறு. டால்டன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆட்டத்தை இனிமே நீங்க உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆட்டம்ஸ் ஆர் இன்டிவைசபிள். ஆனா இவங்க எல்லாம் என்ன ப்ரூவ் பண்றாங்க? இல்ல, டால்டனோட தியரி தவறு, நம்மளால் ஆட்டத்தை என்ன பண்ண முடியும்? உடைக்க முடியும். உடைத்து சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸை கண்டுபிடிச்சு உலகிற்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் ப்ரூவ் பண்றாங்க. ரைட், அது இருக்கட்டும். ஒரு ஆட்டத்தோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஆட்டத்துக்கு சென்டரில் என்ன இருக்கும்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூட்ரான் அண்ட் புரோட்டான். நியூட்ரான் அப்படிங்கிறது நியூட்ரல் பார்ட்டிகிள், புரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய அந்த பொருள் தான், அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் தான் எலக்ட்ரான். எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ். ஹோல் ஆட்டமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளவு இருக்குதோ அதே அளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கும். அதனால ஆட்டம் என்பது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஃபர்ஸ்ட் டாபிக், டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர்டு பை ஜே தாம்சன் இன் 1897. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? சிஆர்டி எக்ஸ்பெரிமெண்ட். சிஆர்டினா என்ன? கேதோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரான்ஸை டிஸ்கவர் பண்ணி இருக்கிறார் ஜே தாம்சன். கேதோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப்னா என்ன? ஏ கிளாஸ் டியூப். இது ஒரு கிளாஸ் டியூப். இதுக்கு உள்ளாடி வித் வெரி லோ ப்ரெஷர்ல ஒரு கேஸ் இருக்கு. வெரி லோ ப்ரெஷர்ல ஒரு கேஸ் இருக்கு. 2 electrodes, that is cathode and anodes. Anode, இதுக்கு உள்ளாடி கேதோடு ஒரு ஆனோடு, 2 எலக்ட்ரோட பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 எலக்ட்ரோடுகளுக்கும் இடையில ஒரு ஹை வோல்டேஜை சப்ளை பண்ணும்போது ஒரு ரேஸ் கேதோட்ல இருந்து ஆனோட பார்த்து டிராவல் ஆகுது. இந்த ரேஸை நம்ம என்ன சொல்றோம்? கேதோட் ரேஸ். இந்த ரேஸ் என்ன சொல்றோம்? கேதோட் ரேஸ்.
நம்ம கண்களுக்கு இது தெரியாது. அதனால இது என்ன பண்றோம், இந்த ஆனோட பெர்ஃபோரேட்டட் ஆனோடா மாத்துறோம். பெர்ஃபோரேட்டட் ஆனோடனா என்ன, துளை உள்ள ஆனோடா மாத்துறோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூரசன்ட் கோட்டிங்கை கொடுத்துருக்கோம். இதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளூரசன்ட் கோட்டிங்கை கொடுத்துருக்கோம். இப்போ பெர்ஃபோரேட்டட் ஆனோடு வழியாக, அந்த துளை வழியாக பாஸ் ஆகக்கூடிய கேதோட் ரேஸ் ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீன்ல ஒரு ஒளிர்தலை உண்டு பண்ணும். அப்போ அந்த ஒளிர்தலை உண்டு பண்ணக்கூடிய அதை வைத்துக்கொண்டு நம்ம இதுல இருந்து ஒரு ரேஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதை முடிவு செய்யலாம். ஓகே, இதுல கிடைத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, கேதோட் ரே கன்சிஸ்ட் ஆஃப், கேதோட் ரே அப்படிங்கிறது என்ன, நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். கேதோட் ரே அப்படிங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸா இருக்கும். இட் டிராவல்ஸ் இன் a straight line. இது ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். இந்த படத்தை பார்த்துடுங்க. இது சாட் ஜிபிடி டெவலப் பண்ண ஒரு சூப்பரான இமேஜ். இதுதான் கேதோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இதுல பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியுது. இது மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் டிஃப்ளெக்ட் ஆகும், விலகி செல்லும். மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் பார்த்தால் அது விலகி செல்லும். டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் தான் அதுல வருது. டிஸ்கவரி ஆஃப் புரோட்டான். புரோட்டான் டிஸ்கவரி பண்றது யாரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்படின்னா, கோல்ட்ஸ்டீனோட எக்ஸ்பெரிமெண்ட்ல 1886ல அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ண டிவைஸ் வந்து என்னன்னா சிஆர்டி, கேதோட் ரே டியூப். கேதோட் ரே டியூப்பை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான்ல பார்த்துருந்தோம். அந்த டிவைஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு கிளாஸ் டியூப் வித் எ கேஸ், ஒரு கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் இஸ் மெயின்டைன்ட் அட் வெரி லோ ப்ரெஷர்ல அந்த கேஸ் இருக்கு உள்ளாடி. ஓகே, 2 electrodes, that is cathode and anode. இந்த டைம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா perforated cathode எடுக்கிறோம். High voltage is passed across these electrodes. இந்த ரெண்டு எலக்ட்ரோடுகளுக்கு இடையில ஹை வோல்டேஜை பாஸ் பண்ணும்போது கேதோட் ரேஸ் டிராவல் ஆகும், கேதோட்ல இருந்து ஆனோட பார்த்து. In addition to, இதெல்லாம் cathode rays. இந்த மஞ்சள் கலர்ல நான் போட்டிருக்கிறதெல்லாம் cathode rays. In addition to these rays, that is cathode rays, இன்னொரு ரேஸும் டிராவல் ஆச்சுது. that is just opposite. ஆனோட்ல இருந்து கேதோட பார்த்து டிராவல் ஆச்சுது. அந்த ரேஸை நம்ம என்ன சொல்றோம், கேனல் ரேஸ். கேனல் ரேஸ் டிராவல் ஆச்சுது. அதுவும் இன்விசிபிள் தான். பெர்ஃபோரேட்டட் கேதோட எடுக்கிறதுனால ஃப்ளூரசன்ட் ஸ்கிரீனுக்கு மேலே ஒரு க்ளோவை உண்டு பண்ணுகிறது அது. ஓகே, அதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த பெர்ஃபோரேட்டட் கேதோடு வழியாக ஏதோ ஒரு ரேஸ் டிராவல் ஆகி வந்தது. அந்த ரேஸுக்கு அவங்க போட்ட பேர் கேனல் ரேஸ். கேனல் ரேஸ் இஸ் ஆக்சுவலி ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ், தட் இஸ் புரோட்டான். ஏற்கனவே எலக்ட்ரானுக்கு என்னெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் இங்கேயும் வரும். தே டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். இதுவும் டிராவல் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். டிஃப்ளெக்ட் ஆகும், மேக்னெட்டிக் as well as எலக்ட்ரிக் ஃபீல்டுனால டிஃப்ளெக்ட் ஆகும், விலகல் அடையும். இதெல்லாம் இதுல கிடைச்ச ரிசல்ட். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான். நியூட்ரான் வாஸ் டிஸ்கவர்டு பை, நியூட்ரான் யாரால டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா ஜேம்ஸ் சாட்விக் 1932ஆம் வருடம். இந்த டிஸ்கவரியை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்கள், பிஃபோர் டிஸ்கவரி வி வாண்ட் டு நோ த ஹிஸ்டரி. ஒரு சில அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்துவோம். 1886ல் கோல்ட்ஸ்டீன் புரோட்டானை டிஸ்கவர் பண்ணுறாரு. 1897ல் ஜே தாம்சன் எலக்ட்ரானை டிஸ்கவர் பண்ணுறாரு. 1920ல் ரூதர்ஃபோர்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, ஏதோ ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள் ஆட்டத்துக்கு உள்ளாடி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தான் ஜேம்ஸ் சாட்விக் 1932ல் நியூட்ரானை கண்டுபிடிக்கிறார். ஓகே, அதை எப்படி செய்கிறார் அப்படின்னா, பொலோனியம் சோர்ஸில் இருந்து ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் எஜெக்ட் ஆகுது. அதை டிஃபரண்ட் எலிமெண்ட் வழியாக அனுப்புகிறார். அனுப்பும்போது பெர்லியத்திலிருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய, அதாவது வெளியே வரக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் சார்ஜ்டு டிடெக்டரில் டிடெக்ட் ஆகுது. அதில் எந்த சார்ஜும் இல்லை, நியூட்ரல் பார்ட்டிகிள் தான் இதில் இருந்து வருது. நியூட்ரல் பார்ட்டிகிள்
அப்போ மற்ற எல்லா எலிமெண்ட்டுகளில் இருந்து வந்த பார்ட்டிகளை விடையும் இது வித்தியாசமான பார்ட்டிகிளாட்டு சார்ஜ் டிடெக்டரில் டிடெக்ட் ஆகுது. அப்போ சாட்விக் கன்க்ளூட் பண்றாரு, என்ன கன்க்ளூட் பண்றாரு? ஏதோ ஒரு நியூட்ரல் பார்ட்டிகிள் ஆல்சோ பிரசன்ட் இன் தி ஆட்டம், ஆட்டத்துக்கு உள்ளாடி இருக்கிறது என்பதை சாட்விக் கன்க்ளூட் செய்கிறார். ஓகே, ஆட்டத்துக்கு சென்டர்ல என்ன இருக்குது? கண்டிப்பா நியூக்ளியஸ் இருக்குது, நமக்கு தெரியும். நியூக்ளியஸுக்கு உள்ளாடி நியூட்ரான் இருக்கு, புரோட்டான் இருக்கு. புரோட்டான் கூட சேர்ந்து யார் இருக்கிறா? இப்ப புதுசா நியூட்ரான் இருக்குது. அதுக்கு அப்போ அவர் ஒரு பேர் போடுகிறார், தட் இஸ் நியூட்ரான். ஏன்னா சார்ஜ் இல்லை, அதனால தட் இஸ் நியூட்ரல் பார்ட்டிகிள், அது வந்து நியூட்ரான் அப்படிங்கிற பெயரை போடுகிறார். சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரல், எந்த விதமான சார்ஜையும் கேரி பண்ணாத பார்ட்டிகிள்ஸ். ஸ்லைட்லி கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் புரோட்டான், புரோட்டானோட மாஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாஸ் ஆஃப் நியூட்ரானை பாரு, 1.675 into 10 power minus 27 கிலோகிராம். மாஸ் ஆஃப் புரோட்டான் 1.673 into 10 power minus 27 கிலோகிராம். ரெண்டு கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். புரோட்டானையும் நியூட்ரானையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம்? நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியான்ஸுக்கு எந்த விதமான சார்ஜையும் இது கேரி பண்ணாதனால ஹை பெனிட்ரேட்டிங் பவர். ஓகே, எல்லா மேட்டருக்கு உள்ளாடியும் அது போகும், பெனிட்ரேட் ஆகி போயிடும், வெளியே வந்துடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.